அதானியின் குடும்பமே மோடி குடும்பம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். 9 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் சொன்னார், காங்கிரஸ் வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பார். கொடுத்தாரா? இது வரைக்கும் கொடுக்கல, எல்லாம் காத்துட்ருக்காங்க. வாயில் வந்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசுவது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் கண்டிராத பேரிடர். அப்போதெல்லாம் வந்து மக்களை பார்க்கல. இப்போ வாக்கு சேகரிக்க தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசும் பேச்சு, அவர் வருவது எதற்காக, அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று. ஒருபோதும் தமிழ்நாட்டில் மோடியுடைய சித்து விளையாட்டுகள் ஈடுபடாது. குடும்பம் என்றால் ஒரே குடும்பம், அதானி குடும்பம். அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. மோடி குடும்பம்னு அண்ணா 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரன்னுட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு பறிச்சது தான் மோடி குடும்பமா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன்னார, குறைக்காமல் ஏற்றுன்னு தான் மோடி குடும்பமா? பாஜக என்ன செஞ்சு, பாஜகவுடைய அரசு என்ன பண்ணுது? ஒரு ஒத்த பைசா கொடுத்தாங்களா? 37,000 கோடி ரூபாய் இழப்புன்னு கொடுத்தாங்க. என்ன சொன்னார் அமித்ஷா? 27ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ள கொடுப்பார். சீதாராமன் அமிச்சாங்க, நிர்மலா சீதாராமனை வந்து பார்வையிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும், கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எதற்காக கொடுக்கல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.